வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமையாக இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமையாக இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாழ்த்து மடல் ஒன்று செய்கிறதுக்கு நான் தயாராக வந்திருக்கிறேன். இந்த வாழ்த்து மடல் என்னத்துக்காக நான் செய்ய போகிறேன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர் தினம் வருகிறது. உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு இந்த வாழ்த்து மடல்களை நீங்கள் அழகாக வீட்டிலேயே தயாரித்து கொடுக்கலாம். அதுக்கான ஒரு காட்டத்தான் நான் உங்களுக்கு இப்போ தயாரித்து காட்ட போகிறேன். இதுக்கு எந்த விதமான புதிய பொருட்களும் பெருசாக நான் எடுக்க இல்லை. மற்றது இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது கையில் நாங்கள் போடுறது புதுசு இல்லை, பழசு தான். இப்படி நாங்கள் அணிஞ்சு கொண்டு போகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஹார்ட் ஷேப்புகள் எல்லாம் இருக்குது. பாருங்க, நல்ல வடிவான ஹார்ட் எல்லாம் இருக்குது. இந்த ஹார்ட் ஷேப்புகளையும் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். மற்றது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன குட்டி குட்டி ஹார்ட் ஒர்க் போட்ட நல்ல ஹார்ட்ஸ் அழகாக இருக்குது. இதய வடிவங்கள் பாருங்க. இது அதிக விலையண்டு இல்லை, குறைஞ்ச விலையில் தான் நான் பார்த்து வேண்டி இருக்கிறேன். ஏன்னு சொன்னால், நான் எந்த ஒரு பொருட்களுக்கும் அதிக விலையோ காசுகளோ கொடுத்து பெருசாக வாங்குறதில்லை. இருக்கிறத வச்சு தான் கூடுதலாக நான் பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஆனால் எனக்கு இந்த ஹார்ட் ஷேப் தேவையாக இருந்தபடியாக நான் இதை வேண்டி இருக்கிறேன். பெரிய விலையில் நான் வேண்டி இல்லை. மற்றது அதுக்கு தேவையான ஒட்டுறதுக்கு தேவையான கம்மும் எடுத்திருக்கிறேன். இவ்வளவு நான் இருக்கிற பொருட்களை வச்சு தான் உங்களுக்கு இந்த ஹார்ட்டை நான் செய்து காட்ட போகிறேன். முதல்ல இந்த வாழ்த்து அட்டையை செய்கிறதுக்கு இதை அழகாக ரெண்டாக மடித்து கொள்ள வேணும். பாருங்க, இப்போ நாங்கள் முதல்ல அழகாக மடித்து கொள்ள வேணும். காதலர் தினத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட வர்ணங்களை பாவிச்சு வரையினம். அதாவது மஞ்சள், ஆரஞ்சு, நீலம், இளம் சிவப்பு, கருப்பு, பச்சை, வெள்ளை, சாம்பல், பழுப்பு போன்ற நிறங்களை பாவிச்சு கொண்டு வரையினம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வளையக்கோடு நான் தயாரிச்சிட்டேன். இப்போ இதில் இந்த நூலை வச்சு நாங்கள் கம்மால் ஒட்ட வேணும். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு மேசையில் வெட்டிடும். அதுக்காக நான் இதை ஃப்ரெண்ட்ஸ், இந்த காதலர் தினம் பிப்ரவரி 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் எல்லாமே பரவலாக கொண்டாடப்படுகிற ஒரு விழாவாகத்தான் இருக்குது. இதில் ஒரு கோடு வெட்டி எடுக்கிறேன், 2 கோடு. என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளால தான் இந்த நூலை எடுத்துக்கொண்டு வரப்போம். வரும் இதுக்குள்ளால இந்த நூல் வரும். ரோமில் ஆரம்பமான இந்த காதலர் தினம், அதாவது பேரரசர் 2ஆம் கிளாடியஸ் இளைய போர் வீரர்களை திருமணம் செய்வதை தடை செய்து வந்திருக்கிறார். ஆனால் அந்த வேலண்டைன் என்ற ரோமானிய பாதிரியார் இந்த உத்தரவை மீறி இரகசிய திருமணங்களை செய்து வைக்கின்றார். இச்செயல் கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. மரண தண்டனைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஜெயிலரண்ட மகளை காதலித்து தான் விடைபெறப்போவதை கடிதத்தில் எழுதுகிறார். அந்த எழுதின கடிதத்தில் ஃப்ரம் வேலண்டைன் என கையொப்பமிட்டு அனுப்பி வைக்கிறார். இதால் தான் நான் வெட்டி இந்த ஒட்டையை எடுத்தேன். பாருங்க, எடுத்துட்டு அதுக்குள்ளால நூலை போட்டுருக்கிறேன். வேலண்டைன் என்பவனுடைய அன்பின் வெளிப்பாடு தான் இன்றளவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காதலர் தினமாக உலகம் முழுக்கவே கொண்டாடப்படுகிறது. இதில் பின்பற்றப்படுற முறையில் இந்த வாழ்த்து அட்டைகள், வாழ்த்து மடல்கள் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது. என்னபடியாக தான் இந்த வாழ்த்து மடலை உங்களுக்கு நான் செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறேன். வாங்கோ, தொடர்ந்து பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு நூல் போட போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நூலும் வந்துட்டுது, 2 நூலும் வந்துட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கார்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து வெள்ளையும் சிவப்பும், இதில் வந்து கோல்ட் கலர் கலந்துருக்குது பாருங்க. இதில் பார்த்து வைக்க வேணும். இந்த பக்கம் கொஞ்சம் ஷைனிங் இருக்குது பாருங்க, ஷைன் பண்ணுது. இந்த பக்கம் ஷைனிங் இல்லை, அந்த பக்கம் தான் நாங்கள் வைக்கிறது. ஏன்னு சொன்னால் இதை உரிச்சு போட்டோம் அப்படியே நாங்கள் ஒட்டி விடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன முத்துகள் வைக்க போகிறேன். அப்படியே கட் பண்ணி விட போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அழகான வேலண்டைன்ஸ் டே கார்டு வந்து தயாரித்து முடிச்சிருக்கிறேன். நல்ல அழகாக இருக்குது, எனக்கு பார்க்க நல்லா பிடிச்சிருக்குது, நல்லா சிம்பிளாக செய்து முடிச்சிருக்கிறேன் பாருங்க. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதில் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே என்று மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்க நிறைய இடங்கள் இருக்குது. இதில் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு என்னென்ன கவிதையாக வடிக்க விரும்புகிறீங்களோ, என்னென்ன உங்களுக்கு மனதில் அப்படியே கவிதையாக கொட்டுதோ அது எல்லாத்தையும் வரி வரியாக நீங்கள் எழுதி அழகாக இதில் உங்களால் நேசிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நேசிக்கப்பட்டவர்களுடைய பேர் உங்களுடைய பேர்களையும் எழுதி இன்னும் அலங்கரித்தால் இன்னும் அழகாக இருக்கும். ரெண்டபடியாக உங்களுடைய அருவியாக கொட்டும் கவிதைகளையும் இதிலே வடிவாக அழகாக எழுதிக்கொள்ளுங்கள். இருக்கிற பொருள்களை கொண்டு நல்ல அழகான ஒரு வாழ்த்து மடல், ஒரு வாழ்த்து அட்டையை நான் தயாரிச்சிருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னுடைய காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். உங்களுக்கு இந்த காதலர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எனக்கு நேரம் கிடைக்குமாயின் இதே போன்ற வாழ்த்து மடல்கள் போன்ற வேறு விஷயங்களையும் உங்களுக்காக தர காத்திருக்கிறேன். என்னால் முடிந்தால் நான் முயற்சி செய்கிறேன். இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.